ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது அருணகிரி என்றால் என்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நம்ம வாழ்க்கையில் நிறைய மந்திரங்கள் கேட்டு இருப்போம். சிவாய நம, நமச்சிவாய, அருணாச்சலம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், திருநீலகண்டம், ஆரூரா, ஐயாரான், இப்படி கொட்டி கிடக்குது சைவ சமயத்தில் மந்திரங்கள். இதில் பஞ்சாட்சர எழுத்து நமச்சிவாய நமச்சிவாய இப்படி 3 கோடி முறை சொன்ன பலன் ஒரே ஒரு முறை அருணகிரின்னு சொன்னா அந்த பலன் கிடைக்கும்ட்டு அருணாச்சல புராணத்தில் குறிப்பிடுறாங்க. இதை இந்த அண்ணாமலையாரை ஆணையிட்டு கூறியதாக அருணாச்சல புராணத்தில் இடம் பெற்று இருக்கின்றது. அருணகிரி அருணகிரி என்று மனதிலே நினைப்போருக்கு அல்லலெல்லாம் அகன்று 3 கோடி முறை பஞ்சாட்சர எழுத்தை கூறிய பலன் கிட்டும் என்று அந்த அண்ணாமலையாரே அருள் செய்திருக்கின்றார். அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 101 முறையாவது அருணகிரின்னு நம்ம கூறலாம். ஏன்னா நமச்சிவாய நமச்சு 3 கோடி முறை சொல்றது. ஒரு முறை சொன்னாலே கிடைக்குதுன்னா நாம ஏன் விடணும்? எளிமையா கிடைக்கக்கூடியது. 3 கோடி முறை சொன்ன பலன் ஒரு முறை சொன்னா கிடைக்குது. அப்ப தினமும் ஒரு 10 முறையோ இல்லை 11 முறையாவது கண்டிப்பா சொல்லணும். இந்த அருணகிரின்னு கூடிய இந்த மந்திரம் கூறினால் 3 கோடி முறை சொன்ன பலன். இதை கண்டிப்பாக அதிக பேருக்கு இது தெரியாது. அருணாச்சல புராணம் படித்தவர்களுக்கு கண்டிப்பா இது தெரியும். இதை தெரியாதவர்களுக்கு கண்டிப்பா இது தெரியாது. எளிய வழியில் பலன்கள் கொடுக்கும் அண்ணாமலையாரின் அருளை அள்ளி செல்ல வேண்டும் என்றால் அருணகிரி என்னும் மந்திரத்தை ஆழமாக உள்ளத்தில் நீங்கள் நினைந்து நினைந்து கசிந்து கூறினால் கண்டிப்பாக நம்மை பிடித்திருக்கும் இந்த அல்லல் என்னும் பிறவி நோயை கடக்க அந்த அருணை நாதனே அருள் செய்வான். தினமும் காலையில் எழுந்ததுலேருந்து ஒரு 11 முறையாக சொல்லணும். சரி, மதியம் சாப்பிடும் போதாவது ஒரு 11 முறை, உறங்கும் போதாவது ஒரு 11 முறை. இப்படி நாம் இந்த மந்திரத்தை எப்படியெல்லாம் சொல்லணும், எப்படி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லலாம். ஒரு 101 முறை சொன்னால் கூட போதும். மற்ற நேரங்களில் நீங்கள் சிவாய நம மந்திரம் சொல்லலாம். இப்படி உங்களுக்கு பிடித்த மந்திரங்களை கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அருணகிரி என்னும் மந்திரத்தை ஒரு நாளும் மறவாது கூறுவோருக்கு கண்டிப்பாக அந்த சிவனே உள் நின்று ஆழமாக நின்று குருவாகி நின்று ஆனந்தமாகி நின்று அத்தனையும் தீர்த்து அத்தனை கேள்விகளுக்கும் விடையளித்து வாழ்வையே தெளிவாக காட்டி நம்மை உயர்த்தும் அந்த மாபெரும் கருணையை உள்வாங்க ஒரு நாளிற்கு 101 முறையாவது அருணகிரி என்னும் நாமத்தை நீங்கள் கூறி இன்புற வேண்டும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக நம்மளால் மந்திரம் சொல்றது எவ்வளோ கஷ்டம். ஒரு நாள் விடாமல் சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த மந்திரங்கள் அதிகமாக சொல்ல சொல்ல என்ன ஆகும்? இந்த மந்திரத்தினுடைய பலன்கள்லாம் என்ன கிடைக்குது நமக்கு? நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தும், கெட்ட சிந்தனையிலிருந்து மாற்றும். இதுதான் இதனுடைய பலன்கள். சரி, எளிமையாக கிடைக்குதுல, அதனுடைய பலன்கள் 3 கோடி முறை சொன்ன பலன்கள் நமக்கு ஒரு முறை சொன்னாலும் எளிமையாக கிடைக்குதுன்னா அப்போ நம்ம இதை சொல்லி நம்ம பயன்படுத்திக்கலாம்ல. அப்போ இதை பயன்படுத்தினா என்ன நடக்கும்? நம்மளுடைய இந்த சிந்தனையானது கெட்ட வழியில் போகக்கூடிய சிந்தனையை நல் வழியில் வர வைத்து அது சுவாமியின் மீது நாட்டம் அதிகமாக செல்லும். அந்த நாட்டம் அதிகமாக செல்ல செல்ல என்ன ஆகும்? இந்த உலகில் வாழ்க்கையில் நம்ம பிரிந்து தனியாக வரலாம். பிரிந்து எண்ணத்தளவில் பிரிந்து தனியாக வரலாம். உடல் அளவில் உலகத்தாரிடம் தான் நம்ம வாழ போகிறோம். எண்ணத்தளவில் சிவத்தோடு இணைந்து வாழ போகிறோம்.
குடும்பத்தோடு இருக்க போகிறோம். எண்ணத்தாலே இல்லை, உடலாலையும் மேல் மனதாலும் இருப்போம். ஆழ்மன சிந்தனையானது அந்த அண்ணாமலையாரோடு இணைந்து இருந்தால் வாழ்வே ஆனந்தமான வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும். சிவசிந்தனையை மறந்து மற்ற எண்ணங்களை உழன்று இருக்கும் பொழுது அனைத்து துன்பங்களும் நம்மை நாடி வந்து நம்மை சீர்குலைக்கும் வழியாக திருவருள் செய்துவிடும். அதனால் வாழ்வில் சிந்தனையானது ஆழமாக சிவத்தின் மீது வைக்க வேண்டும். அந்த சிவத்தின் மீது ஆழமான அன்பு வைக்கவே நம்முடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த உழைப்புக்கு நாம தான் முயற்சி செய்யணும். எந்த முயற்சியும் செய்யாமல் எல்லாமே நமக்கு கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்? இங்கே வினையானது அனைத்தையும் முடிவு செய்து நாம் செய்கிற நல்வினையும் தீவினையும் தான் இன்னைக்கு 10 படி சுவாமியிட நெருங்கிறதுக்கும் 10 படி கீழே இறங்கி தாழ்ந்து போகுவதற்கும் நல்வினையும் தீவினையும் தான் ஒரு உந்துதலாக இருக்கின்றது. அப்படி ஒரு உந்துதலாக இருக்கக்கூடியதை நாம தான் சரியான விஷயத்திற்கு உந்துதலாக வச்சுக்கணும். தீவினைகளும் தவறான சிந்தனைகளும் நல்வழிக்கு செல்லும் பொழுது உங்களை கீழே தள்ளி விட்டுட்டே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் சுவாமி கிட்ட மேலோங்கி உங்களை தள்ளிட்டே வரும். அவ்வாறு இருக்க சிவ சிந்தனை வாழ்வில் செய்வோம். சிவ சிந்தனைதான் நம் வாழ்வில் பெரும் இலக்கு. கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு இருக்கின்றது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அருணாச்சலம்.